நீங்கள் 40ஸ்ல இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். லாஸ்ட் வீக் என்னோட ஹெல்த் செக்கப்காக சிங்கப்பூர் பாலிகிளினிக் போயிருந்தேன். பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்குன்ற மாதிரி ஃபோட்டோலெல்லாம் க்ளோவாக தான் இருப்போம். ஆனால் உள்ளே தான் சிஸ்டம் ஓவர்லோட் ஆகுது அப்படின்னு அப்பப்போ நமக்கு உடம்பு அறிகுறிகள் காட்டும். இது வரைக்கும் இல்லாத புதுசாக உடம்புல அங்கே இங்கேயும் வலிக்கிறது, டயர்டாக ஃபீல் பண்ணுறது, மூட் ஸ்விங்ஸ், இதெல்லாம் உடம்பு நம்மக்கிட்ட ஏதோ சொல்ல வருது. அதை கரெக்டான நேரத்தில் அட்ரஸ் பண்ணி அதுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணாலுமே இந்த ஒரு ஃபேஸை ஈஸியாக கடந்து வரலாம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி பேசிக்காக ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணிட்டாலுமே நமக்கு ஏதாவது விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கா அப்படின்னு டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான மெடிசன் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்தாலுமே நம்ம ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகலாம். என்னோட பிளட் டெஸ்ட்டில் இருந்த தைராய்டு இஷ்யூ, அப்புறம் ஒவ்வொரு பர்சனுக்கும் டிஃபர் ஆகிற ஹெல்த் இஷ்யூஸ் பற்றி நான் பேசலை. பட் ஜென்ரலாக 40+ல என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கலான்னு டாக்டர் சொன்ன அட்வைஸை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இது வரைக்கும் ப்ரோட்டீனுக்குன்னு நான் தனியாக ப்ரோட்டீன் பவுடர் எதுவுமே எடுத்ததில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓவர் த கவுண்டர் நானே போய் ஏதாவது நல்ல ப்ரோட்டீன் பவுடர் இருக்கா அப்படின்னு இந்த ப்ரோட்டீன் பவுடரை வாங்கினேன். இது வரைக்குமே நான் நேச்சுரலாக ஃபுட்டுலேயும் டயட்லேயும் தான் ப்ரோட்டீன் நிறைய இருக்கிற மாதிரி பார்த்து சேர்த்துக்கிட்டேன். ஆனால் இதுக்கு மேலே நமக்கு கண்டிப்பாக எக்ஸ்ட்ராவாக ப்ரோட்டீன் பவுடரோட சப்போர்ட் தேவைப்படும் அப்படின்னு இந்த ப்ரோட்டீன் பவுடரை வாங்கினேன். 215 grams ஆஃப் ப்ரோட்டீன் பவுடர் $16 வாங்கினேன். இதில் 5 grams ஆஃப் ப்ரோட்டீன் பர் சர்விங் இருக்குது. நேச்சுரலாக ஃபுட் அண்ட் டயட்டில் நான் ப்ரோட்டீன் சேர்த்துக்க பார்ப்பேன். அது கூடயே ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டுக்கு இந்த ப்ரோட்டீன் பவுடரை எப்படி என்னோடய டயட்டில் சேர்த்துக்கிறேன் அப்படின்றத ஃப்யூச்சர் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். ஒரு 4 மாதமாக குதிகால் வலி இருக்குது. அது என்னன்னு சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் பிளான்டர் ஃபேசியைட்டிஸ், அதாவது நம்ம குதிகாலில் இருக்கிற ஜவ்வு தேய்மானம் ஏற்படுது. இது அதிகமாக நம்ம டைல்ஸில் வீட்டுக்குள்ளே நடந்துகிட்டே இருக்கிறதுனால வரும். செப்பல் போட்டு இல்லை ஹோம் ஸ்லிப்பர்ஸ் போட்டு நடந்தால் ரொம்பவே நல்லது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. வீட்டுக்குள்ளே வெறும் காலில் நடக்காமல் ஹோம் ஸ்லிப்பர்ஸ் போட்டுட்டு நடக்கிறது ரொம்ப முக்கியம். இதனால் நம்ம குதிகால் வலியை ஆரம்பத்திலேயே வராமல் தடுக்கலாம். உடம்புல ஷோல்டர் பெயின், முட்டி வலி, ஜாயின்ட்ஸ் பெயின், எங்கே வலி இருந்தாலுமே இந்த குளுக்கோசமின் எடுத்தால் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. டாக்டர் எனக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ண குளுக்கோசமின்ல ஃபிஷ்ஷோட கண்டென்ட் இருக்கும் அப்படின்னாங்க. நான் வெஜிடேரியன் அப்படின்றதுனால ஓவர் த கவுண்டர் இது வெஜிடேரியன் ஆப்ஷன்லேயே கிடைக்குது. இதில் ஒரு பாட்டிலில் 90 கேப்சியூல்ஸ் இருக்குது. 2 பாட்டில் இருக்குது. இந்த 2 பாட்டிலும் சேர்த்து $107 வாங்கினேன். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. இது கூடவே விட்டமின் டி அண்ட் விட்டமின் பி கேப்சியூல்ஸும் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. நீங்கள் இது மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறீங்களா? என்ன சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறீங்கன்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரிலேட்டபிளாக இருக்கான்றதையும் சொல்லுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.